ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்க்கு எப்படி கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறது, ஹேங் ஆகாமல் கேம் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, லேப்டாப்க்கு எதுக்காக கிராஃபிக்ஸ் கார்டு போடுறோம் அப்படின்னா, நம்ம அதிகப்படியான மெகாபிக்சலில் வீடியோ பார்த்தாவோ அல்லது ஒரு வீடியோ கேமை ப்ளே பண்ணாவோ நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்க அப்படின்னா சிடிலையும் கிடைக்கும், நமக்கு வெப்சைட்லேயும் கிடைக்குது. இதை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஆக்டிவேஷன் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு போடாததுக்கு முன்னாடி ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி வந்து ஸ்டக்காகி ஓடுதும் பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து ஹேங் ஆகும், இந்த சவுண்டு வந்து முன்னாடி போகும், ஆனால் வந்து பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா மூவே ஆகாது. ஸோ கேமே எப்படி தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி பிரைட்னஸ் நம்ம கூட்டினாலும் கூடாது, குறைச்சாலும் குறையாது. அதாவது அந்த லெவலில் குறையிற மாதிரி இருக்கும், ஆனால் பிரைட்னஸ் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து குறையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த பிரச்சனைலாம் வரும். இந்த மவுஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா கீழே வராது. அதுவே கடையில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. நம்ம தனியாக மாற்றுறப்ப அதை வந்து இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். ஸோ அது எப்படி நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட OS வந்து 64 பிட்டா 32 பிட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்குரிய கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது என்ன பிட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டேட்டு முடிஞ்சிருச்சு, கீயோட டேட்டை என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ வேறு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணோடனே 100% வந்து இப்படி தான் ஓடிட்டுருக்கும். ஸோ இது ஓடினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் டேபே ஓப்பன் ஆகும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டெல் ப்ராசஸ்க்குரியது. இதே AMD ப்ராசஸ் அப்படின்னா அதுக்கு தனியாக இருக்குது. ஸோ இன்டெல் ப்ராசஸ் இருக்கவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுவும் 64 பிட்டுக்குரிய ப்ராசஸ் தனித்தனியாக இருக்குது. உங்களோட மை கம்ப்யூட்டரில் உங்களோட கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த குறிப்பிட்ட இதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். அதாவது நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும், இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுமே அது வந்து ஸ்டெப்பாக வந்துடும் என்னென்ன இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிறது. நீங்கள் கொடுக்குறக்கூடிய கீயை பொறுத்து நமக்கு வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஒன் டைம் வந்து நமக்கு ரீசெட், அதாவது ஃபுல்லாகவே நமக்கு வந்து இதாகிடுச்சு ஏறிடுச்சு அப்படின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீசெட் ஆகும். ரீசெட் ஆகிற ஆப்ஷன் வந்து கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆகும். ஸோ அதனால் நான் வந்து வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபுல்லாக முடிச்சு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் எனேபிள் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரீசெட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் வந்து எஸ் அப்படிங்கிறது கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட் ஆன பிறகு நீங்கள் வந்து இந்த பிரைட்னஸை குறைச்சி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடி குறையும். நான் உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வந்து பிரைட்னஸ் குறைச்சி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிரைட்னஸ் நான் குறைக்க பிரைட்னஸ் வந்து குறையும். அதே கூட்டணும் அப்படின்னா கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்து கூடும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ அதே கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம், அதே மாதிரி ஸ்டக் ஆகாமல் ஓடுதா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ஓடுது. கொஞ்சம் கூட நமக்கு வந்து லேக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் அட்வான்ஸ் ஃபீச்சரோ இருக்க மாதிரி நம்ம வந்து கீ வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது ட்ரையல் வெர்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து ஆக்டிவேஷன் கீ போட்டு பை பண்ணணும். ஸோ அதனால் வந்து இப்போ ப்ளே பண்ண முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்லேயே கீ போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இன்டெல் கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக் ஆப்ஷன் எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு மூவி பார்க்குறதுக்குரியது ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, ஒரு சின்ன கிேமில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் விளாண்டு பார்க்கலாம், கரெக்டாக இருக்கும். இல்லை நான் ஹையர் கேம் விளாடுவேன், ரொம்ப கிராஃபிக்ஸ் அதிகமாக விளாடுவேன் அப்படின்னா மட்டும் பை பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு மீடியமான கேமுக்குலாம் வந்து நமக்கு வந்து பை பண்ணணும் தேவையில்லை, ஜஸ்ட்டு ஃப்ரீ வெர்ஷனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதுக்குரிய கீயெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.